உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திருப்பே. கண்ணீரின் ஜெபங்கேளுமே கருணையின் பிரகாரம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திருப்பே. கண்ணீரின் ஜெபங்கேளுமே கருணையின் பிரகாரம் நீரே. எந்தன் ஜெபம் உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களே மீட்டிடும் என் இயேசுவே கேட்டிட நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களே மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கிறேன் நாதா. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே. கண்ணீர்
கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரகாரம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திருப்பே, கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரகாரம் நீரே. எந்தன் ஜெப வேலை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப சுவிசேஷம் அழிந்து போகிற ஆத்துமாக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொன்னீங்கன்னா நம்ம என்ன செய்யணுமா, எடுத்த உடனே நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி அது கிடைக்கல இது கிடைக்கல ஜெபம் பண்ணுறப்ப அந்த ஜெபங்கள் லேட் ஆகுது. ஷார்ட்கட்டில் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும். மற்ற என்னப்பா பேசுறீங்க, வாங்கப்பா உட்காருங்கப்பா. கலெக்டர் வந்துடுவார், வாங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக இயேசுவை பற்றி சொல்லும்போது, நீங்கள் தேவனுடைய வேலையை செய்யும் போது தேவன் உங்களுடைய வேலையை என்ன பண்ணுவார், செய்வார். ஒரு இடத்துல போட்டிருக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாதங்கள் ஏசாயால எத்தனை இருக்கு, ரோமர் 10:15 நீங்கள் எடுக்க வேணாம், படித்து பாருங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். யாராச்சும் பாதத்தை பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் பாதத்தை காட்டு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி யாராவது கேட்டுறீங்களா? சொல்லுங்க. ஒரு கணவன் சொல்லுவாரா மனைவியை பார்த்தேம்மா அவன் பாதத்தை காட்டுமா, ஒரு மனைவி எங்க உங்க பாதத்தை காட்டுங்க, இல்லை உங்க பிள்ளைகளை பார்த்து பாதத்தை காட்டுன்னு சொல்லுவீங்களா? இயேசு எதை பார்க்குறாரா? பாதத்தை. யாருமே பார்க்காத ஒரு இடத்த, அந்த பாதத்தை இயேசு கிறிஸ்து பார்த்து ரசிக்கிறாரா. எந்த பாதத்தை ரசிக்கிறாரா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோடைய பாதத்தை. அல்லேலூயா. வெட்டித்தனமா ஊர் சுத்துற பாதத்தை கிடையாது, வெட்டித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த பாதத்தை கிடையாது. எனக்காண்டி நீ போய் ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது, உன்னுடைய பாதத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை பார்த்து ரசிப்பேன். அல்லேலூயா. ரோமர் எத்தனை 10:15 நீங்க வாசிங்க வீட்டில். சுவிசேஷத்தை நீங்க அறிவிச்சீங்கன்னா ஒரு ஆளுக்கு எடுத்தவொடனே சுவிசேஷ அறிவிக்கல கேட்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், முதல்ல என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அந்த முட்டையை நீங்க அடகாக்கணும். கோழி எடுத்தவொடனே என்ன பண்ணணும்னா முட்டையை குஞ்சு பொறிக்காது, போட்டு அதை என்ன பண்ணும், அடகாக்க. எத்தனை நாள் அடகாக்கும்? கோழி வளர்க்குறேன் யாராவது இருக்கீங்களா? 14 நாள் 21 நாள். ஒரு நாள் உட்காந்தாலும் டொங்கின்னு உட்காந்துட்டு ஐயா என்ன முட்டை வர மாட்டேங்குதுன்னு கோழி சோர்ந்து போயிருதா? அதுக்கு தெரியும் நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், ஒரு நாள் குஞ்சு என்ன பண்ணுறோம். அதுதான் உங்கள் நம்பிக்கை. அவங்களா ஃபஸ்ட்டு கேட்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சர்ச் அப்படியால பார்த்தா எனக்கு பிடிக்காது. கேட்குறாங்களா கேட்கலையா, நீ ஜெபம் பண்ணிவிட்டு நீ சொல்லிவிட்டு என்ன பண்ண, நான் சொல்கிறீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஈஸியாக ஜெபம் பண்ணலாம். உங்கள் சொந்தக்காரங்க பேர், உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேர், எல்லா பேரும் எழுதி வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருங்களேன். ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, உங்களை தேடி ஒரு நாள் ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. இது நீங்கள் எடுத்தவொடனே போய் என்னக்கா சர்ச்சுக்கு வரையா, நானே லம்பளத்தில் இருக்கேன் உடனே அப்படியே வந்துடுவாங்க. இதுதான் தப்பு பண்ணுறீங்க. உங்கள் பேரை எழுதி வச்சு நல்லா ஜெபம் பண்ணி நான்லாம் 2 சர்ச்சுகள் ஆத்துமா விட்டேன். 50 ஆத்துமாக்கள் 60 ஆத்துமாக்கள் ரசிக்கப்படாது. போன அசால்ட்டா சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்பா பேசாதீங்க வெங்கிட்டு வாப்பா. அப்பா பிள்ளைகள் பேசக்கூடாது அப்போ பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்களாம் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர் கிறிஸ்துவுக்கு நல்ல நிலை அடைவார்களா. தீமோத்தேயுல இருக்கு, வசனத்தை காட்டவா? அப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சா என்ன ஆசீர்வாதம், அது உதவிக்காரருடைய ஊழியம்னு சொல்லியிருக்கு, தீமோத்தேயுல போட்டிருக்கு. வசனத்தை எடுக்கலை, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை எடுத்து 13ஆம் வசனத்தை உதவிக்காரருடைய ஊழியத்தை. உதவிக்காரருடைய ஊழியம்னா என்ன?
ஒருத்தவங்களை பற்றி இயேசு அறிவிக்கிறது. அதான் உதவிக்காருடைய ஊழியம். ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? கிறிஸ்துவை ஏற்றுப்பசும் விசுவாசத்திலும் தைரியத்தை அடிவார்கள். நல்ல நிலையில் வந்துடுவாங்களாம். ஆசீர்வாதம் தேடி வந்துடும். அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களை சபைக்கு கூட்டிட்டு வாங்க. ஒரு ஆளாச்சும் ஒரு ஆளை என்ன பண்ணுங்க, ஒரு குடும்பமாச்சும் ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் குடும்பம், உங்கள் பிரச்சனை, உங்கள் போராட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கூட்டிகிட்டு வாங்களேன், உங்களை ஈஸியாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? ஈஸியாக திருப்பிடுவார். உங்கள் கஷ்டம் எல்லாமே திரும்பிடும். என்னைக்கு இந்த வசனத்தை நான் படித்தனோ அன்னையிலேருந்து இரவும் பகலும் ஓட்டம். நான் இன்னைக்கு இல்லை, ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து இரவும் பகலும் ஓடுவோம். எங்கிட்டாச்சும் யாருக்கா சுவிசேஷம் சொல்லி எங்கிட்டா கூப்பிட்டு வந்துடும். திட்டி நகரில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தான். ரவுடியெல்லாம் ரசிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்தாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை சுவிசேஷத்தை நீங்கள் அறிவித்து ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நல்ல நிலையை அடைவீர்கள். ஆமே. இதை விட்டுப்பட்டு நான் அங்கே போகிறேன், அந்த கூட்டம், உபவாச கூட்டம், இங்கே போன சில குரூப் போய்கிட்டே இரு. உனக்கு ஒரு நல்ல நிலையே வராது. நீ உதவிக்காருடைய ஊழியத்தை, சுவிசேஷத்தை அறிவித்து வீட்டில் உட்காந்து சில பேர்களை எழுதி நீ ஜெபம் பண்ணி பாரு. எப்படி கோழி முட்டையை அடகாக்குதோ அதே மாதிரி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம விமானத்தில் இறந்ததெல்லாம் பார்த்தோம். நினச்சிருப்பாங்களா? லண்டன் போகணும் எதிர்பார்ப்போடு போனவங்க நினச்சிருப்பாங்களா செத்து போயிடுவோம்னு? மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற பிஎஸ்சி அங்கே நர்ஸு அந்த பிள்ளைகளை நினச்சிருங்களா நம்மளாம் செத்து போகிறோம்னு? மரணம் என்றைக்கு வேணாலும் வருங்க. ஆனால் நம்ம அதுக்குள்ளே ஒரு பங்காடையணும். அல்லேலூயா. சரி, எனக்கு சங்கீதத்தை வாசிக்கும்போது தாவீதை ரொம்ப பிடிக்கும். தாவீது சில நேரம் பிசாசை பார்த்து பேசுவான். சத்துருவே, நான் இருளில் இருக்கிறேன்னு சந்தோஷப்படாத, நான் இருந்தாலும் எலும்புவேன்னு சொல்லி பிசாசை பார்த்து பேசுவான். சில நேரம் சத்துருக்களை பார்த்து பேசுவான். எனக்கு விரோதமாக எலும்புனாலும் ஆயுதம் என்ன பண்ணாது? வாய்க்காது. நீங்கள் எனக்கு விரோதமாக எலும்பி என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு 1000 பேர் வந்தாலும் சத்துருக்களை பார்த்து பேசுவான். சில நேரம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், மனிதர்களை பார்த்து பேசுவான். சில நேரம் தனக்குத்தானே பேசிக்கிறான். தன்னுடைய ஆத்துமாவை ஏன் கலங்குகிறா, ஏன் தெய்யுங்கிற, தனக்குத்தானே ஆத்துமா பார்த்து பேசிக்கிறான். இப்போ நீங்களும் பேச போகிறீங்க உங்களுக்குள்ளே. எதுக்கு சொல்கிறேன்னா அது ஒரு காரணத்தோட. இப்போ நீங்கள் பேச போகிறீங்க, எல்லாரும் பேசணும். எல்லாரும் உங்கள் ஆத்துமாட்ட பேச போகிறீங்க. ரெடியா? எல்லாரும் பேசணும். யாரும் பேசாமல் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்கள். என் ஆத்துமாவே, எல்லாரும் எங்கிட்ட சவுண்டு காணாமே, என் ஆத்துமாவே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சு புறப்பட்டு சர்ச்சுக்கு வந்துட்டேன். நீ ரொம்ப மோசம்லாம் கிடையாது. சொல்லுங்க. நீ ரொம்ப கிடையாது. சிலர் வராம இருக்கிறாங்க. அதை காட்டில் நீயே எப்படியோ வந்துட்ட. சொல்லுங்க. எப்படியோ வந்துட்ட. சொல்லுங்க. சரண்யா சொல்லுப்பா. ஏன் வெக்கமா தலையை குனிஞ்சுக்கிற? எப்படியோ வந்துட்ட சர்ச்சுக்கு. ஒரு 2 மணி நேரம் 10:30 மணிக்கு பாஸ்டர் முடிப்பார். 10:30 மணிக்கு அந்த 2 மணி நேரமாவது ஒழுங்கா உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் போகாம, செல்லை எடுத்துட்டு ஓடாம, புரியுதா உங்களுக்கு சொல்றது? செல்போனை நோண்டாம கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியா கேளு என் ஆத்துமாவே. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொல்றது? இதுதான் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற அதுதான். இந்த அங்கிட்டு போகிறது, இங்கிட்டு போகிறது, செல் எடுத்துகிட்டு போகிறது. 2 மணி நேரம் செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி, சுவிட்சை ஆஃப் பண்ணி போட்டுருங்க. சில குரூப் இருக்குது, பாஸ்டர் சும்மா எந்திரிச்சு போனால் தானே எதான் சொல்லுவார்னு அப்படியே போய் தண்ணி குடிக்கிற மாதிரி போகிறது. ஒரு டம்ளர் தண்ணியை பிடிக்கிறது, அதில் கொஞ்சோன்னு வாய்க்கில் குடிக்கிறது, முக்கால் தண்ணியை வச்சுட்டு வெளியில் போய் என்ன பண்ணிடுறது? சொல்லுங்கள். வெளியில் போய் அந்த தண்ணியை துப்பிடுறது. ஏன்னா உங்களுக்கு தண்ணி தாகமே வெளியில் போகணும். அதுக்கு என்னது? கொஞ்சோன்னு தண்ணி குடிக்கணும். இன்னொரு சிஸ்டர் பின்னாடி போகிறாங்க. என்ன 3/4 கிளாஸ் தண்ணி இருக்குது, யார் குடிச்சு வச்சான்னு தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த தண்ணி எடுத்துகிட்டு வெளியில் ஊற்ற போகிறாங்க. அதுக்கு ஒரு நேரம், குடிக்கிறதுக்கு ஒரு நேரம். இன்னும் சில குரூப் இருக்குது, உட்காந்துக்கிட்டே இருப்பான், கண்ணிலே ஜாடை கட்டுவான் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. இதெல்லாம் நாங்கள் பட்டுட்டு வந்திருக்கோம், அதான் சொல்கிறோம். அப்படியே பாத்ரூம் போ, பின்னாடியே நானும் வரேன் அப்படின்னு போயிடுவாங்க. அங்கே போனவனே பாத்ரூமுக்கே போக மாட்டாங்க. அப்புறம் என்னடி நேற்று என்பது ஸ்டேட்டஸில் நல்லா வச்சுருந்த, சூப்பராக இருந்துச்சுடி பேசுகிறத பார்த்தீங்களா? எங்கே போய்
கண் அசைக்கலே தெரியும் இது எங்கேயோ போதுங்க ரெண்டும் பேசுறதுக்குன்னு. அப்புறம் எப்படி இருக்கா அந்த அவ இருக்கால அவ கவிதா, அவ என்னடி இப்படி இருக்கா, போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா, நான் போன் இப்படியெல்லாம் அதனால சொல்றேன், பயபக்தியோட சர்ச்சுக்குள்ள உட்காரையில வேதம் சொல்லுது காரியம் இப்படியா இருக்குது என்று சொல்லி அது என்ன பட்டணும். அப்போஸ்தலர் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அந்த ஒரு வசனத்தை வாசி நான் செய்திக்குள்ளே போகிறேன். இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ வச்சுக்கோங்க, இந்த வசனத்தை ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜனங்கள் மனவாஞ்சியோடு வேத வசனத்தை கேட்டார்களாம். எடுத்தாச்சா? அப்போஸ்தலர் எத்தனை எடுக்கலையா? அப்போஸ்தலர் 17. இந்த அவைக்கு உள்ள வசனம் இது. சிஸ்டர் வசனத்தை சொல்லுங்க. அந்த பட்டணத்தார் வசனத்தை சொல்லுங்க. 17:11 எல்லாரும் எடுத்துக்கோங்க. வாசிங்க 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிகேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சு? வசனத்தை அந்த பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களா? மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படிலாம் வசனம் சொல்லுதா, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து தினமும் போய் பைபிள படிச்சு பார்த்துட்டு எப்படி ஆயிட்டாங்களா? அவங்க இன்னொரு பட்டணம் தெசலோனிகே உள்ளவர்களை பார்க்கல எப்படி ஆயிட்டாங்களா? குணசாலிகளாயிட்டாங்களா? அல்லேலூயா, நற்குணசாலிகள். நீங்க பிரசங்கம் வார்த்தை கேட்கறது என்னுடைய வார்த்தை கேட்கல, தேவனுடைய வார்த்தையை கேட்கறீங்க. அல்லேலூயா. அதனால ஒரு பயத்தோட கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லணும். நான் சொல்றீங்களா, மன வாஞ்சை மட்டும் உங்களுக்குள்ள இருந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. எந்திரிச்சு வெளியே போகணும் தோறாது, அங்கிட்டு போகணும் தோணாது, செல்லு பார்க்கணும் தோணாது. எல்லாம் மன வாஞ்சையா வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம நேராக செய்திக்கு போகிறோம். காணிக்க போயில போ, உடனே சேர்த்துத்தான் அது. அப்புறம் நீ மட்டும் போ, எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறார். சரி, நம்மளுக்கு போன வாரம் சங்கீதா சிஸ்டருடைய பிறந்த நாள் அவங்க பிள்ளைகளுக்கு வந்தனால அவங்க இன்றைக்கி நம்மளுக்கு கேக்கு வாங்கி வச்சுருக்குறாங்க. பிறந்த நாள் கொண்டாடுற சில பேர் இருக்கிறீங்க, ஏதாவது எங்களுக்கு ஒரு முட்டாயாச்சும் வாங்கித்தாங்கப்பா. எம்மிமா கவனிக்கலை, என்னப்பா சொன்னேன்? அதான் கவனிக்கலை. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்க, எங்களுக்கு ஒரு சாக்லேட்டாச்சும் என்ன பண்ணுங்க, பாஸ்டருக்கு ஒரு சாக்லேட்டாச்சும் வாங்கி கொடுங்கப்பா. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்து ஒரு சாக்லேட்டை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுங்க, அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். கேட்க வீட்டிலே கொண்டுட்டீங்களா, நீங்களே வெட்டி நீங்களே கொண்டாடிக்கிட்டீங்களா, பரவாயில்ல, அப்படி தான் இருக்கணும். நல்ல காரியங்கள்ல. சரி, எல்லாரும் கவனமாக வாங்க. கொஞ்சம் அந்த பேசுகிற ஆளுகளாம் கொஞ்சம் பிரித்து உட்கார வைக்கல, யார் பேசுகிறீங்கன்னு தெரில. கொஞ்சம் வசனத்தை கவனமாக கேளுங்க. எல்லாரும் எடுத்துங்க. யாத்திராகமம் 15 வாங்க. 23 வாசிங்க. மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. செவம் பண்ணுவோம், மை துதிக்கிறோமாச்சா. அந்த வேலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது எந்த ஒரு தகப்பனே அப்பா இடைஞ்சல்களோ எந்த ஒரு சலசலப்போ அப்பா ஜனங்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற காரியங்களுக்காக நாங்கள் கட்டி செபிக்கிறோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளை கேட்கும்போது அப்பா அந்த பட்டணத்தார் மன வாஞ்சையாக ஆண்டவரே காரியங்கள் இப்படியா இருக்குதென்று வேத வசனத்தை ஆராய்ந்தனால் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் ஆசீர்வதிங்க. எங்களை ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை கேட்டு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் நற்குணசாலிகளாய் மாறும்படி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்களா பைபிளை? எல்லாரும் பாருங்க. சரி, மறுபடியும் ஒரு ஆட்டம் அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி சிவந்த சமுத்திரத்தைல பிளந்து கொண்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி சிவந்த சமுத்திரத்தை பிளந்து 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் வெளியே வந்தவங்க இப்ப வனாந்தர பாதையில டிராவல் பண்றாங்க. எல்லாரும் என்ன பாருங்க, வனாந்தர பாதையில என்ன பண்றாங்க? டிராவல் பண்றாங்க. கை குழந்தையோட டிராவல் பண்றாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க,
1 வயசு பிள்ளை இருக்குது, 2 வயசு பிள்ளை இருக்குது, 3 வயசு பிள்ளை இருக்குது, முதியோர்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அப்படியே கொத்தா வெளியே வந்து 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அப்படியே வனாந்தரத்தில் டிராவல் பண்ணிட்டு வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சூர் என்கிற ஒரு வனாந்தரத்துக்கு வராங்க. எந்த இடத்துக்கு வராங்க? சூர் என்கிற ஒரு வனாந்தரத்துக்கு வராங்க. அங்கே வந்தபோது ஒரு காரியம் நடந்தது. அங்கே வந்தபோது என்ன நடந்ததுன்னா, இவங்க ரொம்ப நாள் நடந்து வந்து களைச்சு போய் இப்போ பார்த்தா அவங்களுக்கு தண்ணி கிடையாது. தண்ணி கிடையாதுனால என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை தேடி அலையிறாங்க. இப்போ அம்மா தண்ணியை தேடி அலையிறாங்க. வனாந்தரத்தில் வேதம் சொல்லுது, வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கடினம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தேடி தெளியாங்கன்னு மாறான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. மாறான இடத்துக்கு வந்தப்போ இப்போ தண்ணி இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நம்மளே சில நேரம் தண்ணி இல்லாட்டி எவ்வளோ வேதனைப்படுறோம். சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா 3 நாள் பிரயாணம் பண்ணி வந்தவங்களுக்கு இந்த தண்ணி இல்லாமல் அவங்க மரணத்துக்குள்ளாக போய் எல்லோரும் தொப்புன்னு கீழே விழுந்து சாகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்படி போனவங்க மாறான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. மாறா இடத்துல வந்தபோது அங்கே நிறைய என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. தண்ணியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அடடடா, நம்ம தண்ணி இல்லாமல் வந்தோம், தண்ணி கிடைக்காம இவ்வளோ நாள் பிரயாணம் இருந்தோம், 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரே மகிழ்ச்சி. அல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், வேண்டினது வரும்போதோ உள்ள ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஏதோ கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அவங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்தவங்க எத்தனை பேர்? 20 லட்சம் பேர். ஆனால் ஒரு மாறா தண்ணி பாருங்க பறந்து கிடக்கிறப்ப இவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. 20 லட்சம் பேரும் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி இப்போ பாருங்க அந்த தண்ணீரை குடிக்க எல்லாம் என்ன பண்ணா மூட்டை முடிச்சுகளோட சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுகள் எல்லாம் ஓடி போய் எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்து தொப்புன்னு என்ன செய்றாங்க? தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. தண்ணி எப்படி இருந்துச்சா? கசப்பா இருந்துச்சு. தண்ணீரை குடிச்சவனே வாயில வைக்க முடியல, ஒரே கசப்பு. அழுகுறாங்க, ஐயோ தண்ணீர் கிடைச்சு எங்களுக்கு கசப்பா இருக்குது, தண்ணி கிடைக்காம அவ்வளவு தூரம் பிரயாணம் வந்து இப்ப தண்ணி கிடைச்சு வாயில வைக்க முடியல அழுகுது. மோசைக்கு நேரம் முறுமுறுக்கிறாங்க, நீ தானே எங்களை கூட்டிட்டு வந்த, நாங்கள் பாட்டுக்கு ஈப்தில் இருந்தோம்ல, நாங்கள் பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், உன்னை கானானுக்கு கூட்டு போகிறேன் அதுக்கு கூட்டு போகிறேன்னு கூப்பிட்டு வந்து இப்படி தண்ணி இல்லாமல் சாகடிக்கிறேன்னு சொல்லி மோசைக்கு நேராக ஊழியர்காரங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன், சிஸ்டர் எல்லாரும் அப்படியே நாளைக்கு வாங்க ஒரு வேன் வரும், ஒரு டூருக்கு போகிறோம், பயங்கரமான ஏரியா, ப்ளஸ் பார்த்தா பயங்கரமாக இருக்கும், நல்ல பசுமை நிறந்த இடம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். அங்கே கூப்பிட்டு போய் உங்களுக்கு தண்ணியே கொடுக்கலாட்டி என்ன பண்ணுவீங்க? உங்களை திட்டுவோம். என்ன செய்வீங்க? கணவர் சொல்லுவார், சொன்னேன் கேட்டையா, இவனை நம்பி வந்தேன்னா இப்படித்தான் கொலையா கொன்றுவான்னு சொன்னேன், இவனை நம்பி வந்தது சாக தான் போகிறான், இந்த ஆளை நம்பாதன்னு கேட்டேன், சர்ச்சுக்கு போனோமா வந்தோமான்னு இவன் டூருக்கு கூட்டு போகிறான்லாம் போறையே அப்படின்னு சொல்லி வைவீங்களா இல்லையா? தண்ணியே இல்லாமல் தான் வைவீங்களா? அப்படி தான் மோசைக்கு நேரம் முறுமுறுத்துட்டாங்க. இப்படி வந்து எங்களை கூட்டு கொள்றையே, எங்களை இப்படி ஆக்குறேன்னு சொல்லி 20 லட்சம் பேர் சின்ன பிள்ளைலேருந்து முறுமுறுக்கிறாங்க. ஒரு கதை ஒன்று இருக்குது இந்த மாறாவை பற்றி. இந்த தண்ணீர் பாருங்க, இந்த தண்ணீர் பயன்படுத்தாமல் அநேக வருஷங்கள் இந்த தண்ணீர் அப்படியே இருந்துச்சான். அந்த தண்ணீர் ஒரு முறை அங்கிட்ட ஒரு வழி போக்கணும். எந்த தண்ணீரை சொல்கிறேன்? மாறா தண்ணீர். கரெக்டாக கேட்குறீங்க. மாறா தண்ணீர், அதை யாரும் பயன்படுத்தலை, யாரும் குடிக்கலை, அதை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இது அநேக வருஷங்கள் அப்படியே கிடக்குதான். இந்த தண்ணிக்கு ஒரு ஏக்கம், நம்மளை யாருமே எடுத்து குடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வழிபோக்கன் ஒருத்தர், ஒரு பெரியவர் போய்க்கிறப்ப அந்த தண்ணி கேட்டுச்சான், சார் இந்த வனாந்தரத்தில் எங்கேயுமே தண்ணி கிடையாது, என்கிட்ட கொள்ளளவு தண்ணி இருக்குது, யாருமே என்கிட்ட வர மாட்டேங்கிறீங்க, யாருமே என்னை கண்டுகொள்ள மாட்டேங்கிறீங்க, யாருமே என்னை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்களே, ஆண்டவர் எதுக்கு தண்ணியை உருவாக்குனாரு? மனுஷர்கள் பயன்படுத்த தானே உருவாக்குனாரு. சும்மா இருக்கிற தண்ணி என்ன ஆயிருமா? கெட்டு போயிருமே இல்லையா? என்னை யாருமே தொட மாட்டேங்கிறீங்களே, கையில் மோந்து கூட என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, குடிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி இந்த தண்ணீர் அவர்கிட்ட வேதனை படித்தான். இந்த பெரியவர் சொன்னாராம், கவலைப்படாத, தைரியமாயிரு, கர்த்தர் உனக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறாரு, ஒரு தேசத்தில் ஒரு ஜனக்கூட்டம் இந்த வனாந்தரத்தில் நோக்கி வரும், அன்னைக்கு அந்த ஜனம் பூரா என்ன பண்ண போகுது?
உன்னை யூஸ் பண்ண போறாங்க, எல்லாரும் உன் தண்ணியை குடிக்க போறாங்க, நீ ஒரே நாள்ல எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்க போற, நீ அன்னைக்கு பாரு உன்னை வச்சு எல்லாம் சந்தோஷப்படுவாங்க உன் மேலே சொன்னோடனே இந்த தண்ணீருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறாரா என்னை ஆசீர்வதிக்க, என்னை உயர்த்த, அந்த ஒரு நாள் நான் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக போறேன்னா, என்னுடைய தாகத்தை எல்லாத்துக்கும் நான் தீர்க்க போறேன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை நம்பி இந்த மாறா தண்ணீர் என்ன பண்ணிச்சான், பல நாட்கள் காத்திருந்துச்சு. இப்போ தண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னைக்கிடா அந்த 20 லட்சம் ஜனங்கள் வரப்போகிறாங்கன்னு அந்த தண்ணி பல நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் பாருங்க அந்த தண்ணி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரே நாள் நான் என்ன போகிறேன், எல்லாருடைய தாகத்தை தீர்க்க போறேன், கர்த்தர் என் தலையை உயர்த்த போறேன், என் அவமானங்கள் மாறும், என் நிந்தைகள் மாறப்போகுது, என்னுடைய வெட்கப்பட்ட நேரத்துக்கு கர்த்தர் என் தலையை உயர்த்தி என்னை மகிமைப்படுத்தி அநேகர் என்னை கொடுத்து சந்தோஷப்படுகிறார்கள். இப்பொழுது நான் அனாதையாக, இப்பொழுது எல்லாரும் கைவிடப்பட்டு எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன். ஒரு 20 லட்சம் பேர் வந்து என்னை ஒரே நாளில் நான் உங்களுக்கு பிரயோஜனம் ஆகணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். எல்லாத்தையும் தேவன் மாட்டுவார்னு. இப்போ பாருங்க, ஏராளம் அந்த ஜனங்கள் ஓடியாரப்ப இந்த தண்ணிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம், நம்ம ஓடி வராங்களே, யாருமே கண்டுக்கிறாம 20 லட்சம் பேர் ஓடி வந்து தண்ணிக்குள்ள வந்து வாயில வச்சு அப்படின்னு துப்புனாங்களாம். அப்படி தானே துப்புவீங்க, கசப்பாருன்னா எப்படி துப்புவீங்க? அப்பு, இந்த தண்ணியை மனுஷன் குடிப்பானா, இவ்வளவு கசப்பா இருக்குது, சீ கருமம், எவ்வளோ நம்பி வந்தோமே அப்படின்னு சொன்னப்ப அந்த தண்ணீர் வேதனைப்பட்டதா, அவமானப்பட்டதா, அவமானம், வேதனை. அது தண்ணீர் எப்படி இருந்துச்சா சொல்லுங்க, அந்த தண்ணீருக்கு மிகப்பெரிய வேதனைங்க, ஏமாற்றம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது, சொல்லுங்க, அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது. ஒரே கசப்பு நிறைந்த வாழ்க்கை, ஏமாற்றங்கள், அவமானங்கள் நிறைந்த வாழ்க்கையாக தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சிலருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவில் திருச்சூரில் ஒரு வாலிபன் நடு ரோட்டில் இறந்து கிடந்தான். போலீஸ்காரங்க வந்தாங்க, பிரேதத்தை எடுத்தாங்க, பேக்கை செக் பண்ணாங்க, அதில் ஒரு டைரி எடுத்தாங்க. அதில் இவன் எழுதியிருக்கான், நான் கஷ்டப்பட்டு என் தாய் தகப்பனை என்னை படிக்க வச்சு பிஎஸ்சி முடித்து நல்ல வேலை கிடைக்குமான்னு சொல்லி நான் அலையாத கம்பெனி இல்லை, மாநிலம் விட்டு மாநிலம் போனேன், வேலையை கிடைக்கல, சொந்தங்க மத்தியில் அவமானம், நிந்த கேவலம், நான் இந்த உலகத்தில் வாழாமல் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவன் இறந்து போனான். இதான் மாறாவின் கசப்பு. அந்த தண்ணீருக்கு தெரியாது, அந்த தண்ணீருக்கு தெரியாது நம்ம எப்படி இருக்கிறோம், கசப்பா இருக்கிறோம், அந்த தண்ணீருக்கே தெரியாது. அந்த தண்ணீர் நினைச்சிச்சு நம்ம சுவை உள்ள தண்ணீரா இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம் நினைச்சுக்கிருச்சு. ஆனா அதுக்கே தெரியாது அந்த தண்ணீருக்கு நம்ம கசப்பா இருக்கணும். அந்த தண்ணீர் ஏன் இந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அதை குடிச்சிட்டு வாயில வைக்க முடியலன்னு சொல்லணும்னு சொல்றாங்க, ஐயையோ இது கசப்பான்னு போறதா. அப்பதான் அந்த தண்ணீருக்கு தெரியுது நம்ம எப்படித்தான் இருக்கிறோம், கசப்பா இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தாங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாட்களை விட்டுட்டு, அந்த நல்ல நேரங்களை விட்டுட்டு, கர்த்தர் கொடுத்த நல்ல கோல்டன் அந்த காலங்களை விட்டுட்டு அநேகர் இன்னைக்கு துன்பப்பட காரணம் என்ன தெரியுமா? காலத்தை அவர்கள் என்ன பண்ணல, பிரயோஜன காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதா யோனா சொல்றார், மீன் வைத்துக்குள்ள இருந்து அநேகர் மாயையை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. ஆண்டவர் கொடுக்கிற கிருபை, தாளந்து, அபிஷேகம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு போய் அதிகமாக நட்புக்கு சில காரியங்களுக்கு இடம் கொடுத்து தங்களுக்கு வரும் கிருபை என்ன பண்ணிடுவாங்களாம், தள்ளி விட்டுருவாங்களாம். அதனால அவங்க வாழ்க்கையில் கசப்பு நிறையாவத்தை நான் சொல்லலாம். நான் சொல்றேங்க, இந்த ஆண்டவரை பிடிக்கிற வண்ணமா பிடிச்சு கொண்டு ஆண்டவருக்காக வேதத்தை படிச்சு அவருக்கு வாழ்க்கை முறை சரியா இருந்தா அந்த வாழ்க்கை கசப்பா இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அதுதாங்க உண்மை. நகோமி சொல்றா, என்னைய எப்படி சொல்லாதீங்க, நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறாள் என்று. தேவன் எனக்கு சர்வ வல்லவர் எனக்கு எப்படி தந்தாரா, கசப்பை தந்தார். பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த தண்ணீர் போல தான்.
அவங்களுக்கே தெரியல தன்னுடைய வாழ்க்கை கசப்பாய்க்கிட்டு இருக்க, தெரியாம அந்த தண்ணீர் அநேக நாள் இருந்தது. அப்ப பாருங்க, அநேக குடும்பங்கள் பிரச்சனைகள் என்ன செய்ய, அநேக குடும்பங்கள பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கை. ஏன் அந்த தண்ணீர் கசப்பாச்சுன்னு தெரியுமா? அந்த தண்ணிக்கு தெரியாது தன் கசப்பா இருக்கணும். ஏன் கசப்பாச்சு? அந்த தண்ணீரை சுற்றி சில மரங்கள் இருந்துச்சான். அதுல ஒரு மரம் தான் மர். அந்த மரத்துக்கு பேர் என்னது? மர். விளக்க மர்ன்னு வைங்களேன், விளக்க மாறுன்னு சொல்லுவீங்க, ஒரு தொடைக்கால எடுத்துருங்க. மர் என்னது? மர். அந்த மரம் பார்த்தா எப்படி இருக்குன்னா கசப்பு நிறைந்த மரமா. அந்த தண்ணியை சுற்றி வளருகிற மரம்லாம் எப்படி இருக்குமா? கசப்பு. அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மரத்தில் ஒரு தைலம் வரும், அதுதான் வந்து பிசின் தைலம். அதுதான் என்னது? வெள்ளை போளம் சொல்லுவாங்க. அந்த வெள்ளை போல கசப்பா இருக்கும், வாயிலே வைக்க முடியல, ஆனால் நறுமணமா இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்த போது 3 சாஸ்திரிகள் 3 பொருளை கொண்டு வந்தாங்க. என்னன்னு சொல்லுங்க? 1 வெள்ளை போளம், இன்னும் 2 என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு ஆளை சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. பரிசு ஒரு ஆளு போட்டு கையை உயர்த்துங்க, யாரும் சொல்லாதீங்க, கையை மட்டும் உயர்த்துங்க. மற்ற யார் கையை உயர்த்தலையா? யார் சொன்ன போத சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க, எங்களுக்கு கேட்கல. பொன் தூபம் வெள்ளை போலம். பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலம். சரி, இதை கொடுத்துருப்பாத. சரி விடு, ஒரே சரீரம் தானே, ஒரே சரீரம் செஞ்சிருக்காங்க. பொன் தூவ வர்க்கம் வெள்ளை போலம். பாருங்க, இந்த தூவ வர்க்கத்தோட இந்த வெள்ளை பழத்தை சேர்த்து பலிபீடத்தில் போடுவாங்களாம். ஆலயம் முழுவதும் எப்படி இருக்குமா? வாசனையா. பெரிய அன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள் வெளியில போகணும்னா இன்னைக்கு செண்டுக்கு பதிலாக அந்த வெள்ளை பழத்தை தான் தடவுவாங்களாம். அவ்வளோ நறுமணமா இருக்குமா. ஆனால் பயங்கர காஸ்ட்லி, ஆனால் பயங்கரமான கசப்பு. இந்த தண்ணீரை சுற்றி இந்த மரங்கள் என்ன பண்ணுச்சா, அதில் உள்ள கிளைகள், அதில் உள்ள இலைகள், அதில் உள்ள பிசுன்னு எல்லாம் அந்த தண்ணீரை விழுந்து 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 தண்ணீர் எப்படி ஆயிடுச்சான்? நல்ல தண்ணி தாங்க, நறுமணமாக இருந்த தண்ணீர் தான், சுவையான தண்ணீர் தான். அதை கசப்பாக்குறது யாரு? இந்த மரம், இந்த வெள்ளை போலம், அதில் உள்ள இலைகள் கிளைகள் வந்து கசப்பாக்கிருச்சான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கசப்பாக்குது. அநேக நேரத்தில் பாவங்கள் சிலருடைய வாழ்க்கையில் என்ன ஆகிருது? கசப்பாயிரு. அந்தரங்க பாவங்கள், விட முடியாத பாவங்கள், சிற்றினங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிறதா? கசப்பாக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க. கணவர் வந்து தவறா போய்கிட்டாங்கன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அவரு தான் அப்படி போயிடாரா, நானும் என் பாதையை தெரிந்து இவங்களும் ஒரு தவறான பாதை எடுப்ப. நான் சொன்னேன், சிஸ்டர், ஆண்டவர் வந்து அதை அனுமதிக்க மாட்டார். என்னைக்கு ஒரு மனிதனுடைய ஒழுக்க முறைகள் கெடுதோ அங்கதான் என்ன வருமா? நிறைய பொய் சொல்ல வேண்டி வரும். அல்லேலூயா. ஒழுக்க முறைகள் எங்க ஒழுங்கினங்கள் கெடுதோ அதிகமாக பொய் சொல்ல வேண்டியவர் தான். அதிகமாக அவங்க கோவப்படுவாங்க, அதிகமான தூசண வார்த்தைகளை பேசுவாங்க. ஏன்னா தாய் தான் என்ன பண்ணிட்டாங்களாம், கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு சொல்லி புத்திமதி சொல்றப்ப அவங்க அதிகமாக கோவப்படுறது தான். ஒழுங்கு முறைகள் எங்கெல்லாம் வருதோ, ஒழுக்க முறைகள். அதனால தான் சொல்றது, எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் என்று உலகத்தார் வாழலாம், இப்படித்தான் வாழணும்னு என்ன யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒரு ட்ரெயின் எப்படி வேணாலும் போக முடியாதுங்க, அது எதில் தான் போகணும்? எதில் தான் போகணும் ட்ரெயின்? நாங்கள் எப்படி பேசுறீங்க? தண்டவாளம் தாங்க போகணும். உங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி வாழ்க்கை அமையும். அப்போ பாருங்க, அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு பாவத்தினால கசப்பாயிருச்சு. இந்த தண்ணீர் நினைச்சிச்சு நம்ம சுவையா இருக்கிறோம், நம்ம அநேகருக்கு பிரயோஜனமா இருப்போம் நினைச்சப்ப சுத்தி இருக்கிற இந்த மர்க் என்கிற மரம் இந்த தண்ணிக்கு தெரியாமலே அதை என்ன பண்ணிருச்சு? கசப்பாக்கிருச்சு. பாவங்கள் சில ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவனுக்கு தெரியாதுங்க. ஆரம்பத்தில் செய்யறப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவனுடைய வாழ்க்கையை கசப்பாக்கு போதுன்னா அவனுக்கே என்ன பண்ணாது? தெரியாது. இப்படி கசப்பு நிறைந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாறாவின் தண்ணீரை கூட மதுரமா மாற்றுகிற தேவன் உண்டா? அல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனிதனை பார்க்க போறோம், அவனுடைய வாழ்க்கை கசப்பா இருந்தது. எப்படிப்பட்ட கசப்புனா, அவன் பிறப்பிலே கசப்பா இருந்தது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன், சீக்கிரம் வாங்கலாம், நான் முடிச்சிடறேன், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடறேன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 317. கிலேயாத்தியான எப்தா பலத்த. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் ஒரு முக்கியமான வேத வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 317 பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க.
11ஆம் அதிகாரத்தை வாசிங்க. கீலேயாத்தியானைய எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஆ அவன் பரஸ்தீரியின் குமாரன். ஆ. கிலேயாத் அவனை பெற்றான். பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? கீலேயாத்தியானிய எப்தா பலத்த பராக்கிரமசாலி இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். பரஸ்திரின்னு அவங்களுக்கு தெரியுமா? சொல்லு. பரஸ்திரியை நம்ம இதில் சொல்லுவாங்களே விபச்சாரின்னு சொல்லுவாங்களா? அவனுக்கு பிறந்தவன் தான் யாரு? எப்தா. எப்தா. கீலேயாத்தின் மனைவி அவனுக்கு அநேக குமாரை பெற்றால். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கும் எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீ விபச்சாரி ஸ்திரியின், அதாவது அந்நிய ஸ்திரீனா விபச்சாரி ஸ்திரீ மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அழகான ஒரு வேத பகுதி. நான் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பெரிய பண்ணையார் கீலேயாத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த கீலேயாத்துக்கு நிறைய சொத்து, வனம், இடங்கள், அசை சொத்து, அசையாத சொத்து, பண்ணை எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தால் அவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா, கல்யாணம் முடிஞ்சவொடனே நீங்கள் போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா, அக்கா உங்களுக்கு எவ்வளோக்கா சொத்து இருக்குது, என்னக்கா குழம்பு வச்சிங்க, இதவா கேட்பாங்க. எடுத்தவொடனே உங்களை என்ன கேட்பாங்க? எத்தனை பிள்ளைங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குது, கல்யாணமாயி அப்படின்னு தானே கேட்பாங்க. அதில் சில லேட் ஆயிடுச்சுன்னா மாமியார் படுற பாடுக, இவளை கட்டி ஒரு புழு பூச்சி கூட வயிற்றுல கிடையாது அப்படின்வாங்க மாமியார். இவளை எங்கே தான் பிடிச்சிட்டு வந்தானா ஒரு புழு பூச்சி கூட உண்டாக மாட்டேங்குது. அப்போ குழந்தைன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆளுக்கு குழந்தை கிடையாது. இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். டெஸ்ட்டு, அது என்ன பேபி? டெஸ்ட் பேபி. அங்கங்கே போட்டு கருத்தரப்பு மையம்னு அங்கே போனீங்கன்னா 4 லட்சம். அந்த ஒரு வாடகை தாய் அந்த அம்மா வரும், அந்த அம்மாவுக்கு 2 லட்சம், மருத்துவர்களுக்கு 2 லட்சம். ஒரு கண்டிஷன், பெற்றோர்கள் அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்க இவங்கள. இதுக்கு இடையில டாக்டர் தான் இருப்பாங்க. 2 பேரும் பார்த்துடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு பிள்ளையை கொண்டாடி நீ வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெற்று கொடுக்குற தாய்க்கு காட்டவே மாட்டாங்க, யாருக்கு கொடுக்குறோன்னு காட்ட மாட்டாங்க. சமீபத்தில் யூடியூப்பில் பார்க்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, அந்த வாடகைக்கு போகிறவங்க சொல்கிறாங்க, நாங்கள் குழந்தைய பெற்று எடுத்து கொடுக்குறவங்க நாங்கள் மகாராணியாக எங்களை வச்சுருப்பாங்க. ஆனால் பெற்று கொடுத்தவொடனே எங்களை எப்படி ஆக்கிடுவாங்க? ஒரு நாயாக கூட மதிக்க மாட்டாங்க. 2 லட்சம் கொடுப்பாங்க, நாங்கள் குழந்தைய பெற்று எடுத்து கொடுக்கணும். அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு அந்த பாசம்லாம் இருக்காதா? ஒரு குழந்தைய பெற்று இன்னொருத்தண்ட கொடுக்குறீங்களே, உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்காதா? என்னன்னு அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏன் சாமி, எங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்றாங்க. நாங்கள் வறுமையினால் போகிறோன்றாங்க. இது எப்போ வந்துச்சுன்னு சொல்லுங்கள்? இந்த ட்ரஸ்ட் பேப்பி எப்போ வந்துச்சு? எப்பா என்ன செய்றீங்க? கிளாஸ் வைங்கப்பா. இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கதையே புரியாது. கொஞ்சம் உட்காருங்க. டெஸ்ட் பேப்பி எப்போ வந்துச்சு சொல்லுங்க? எப்போ வந்துச்சுன்னு சொல்லுங்க. எங்க எல்லாரும் எங்கனே பாருங்க, எப்போ வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏங்க அந்த கருத்தரப்பு மையம் எப்போ வந்துச்சு? நீங்க நினைக்கிறீங்க இப்போ வந்ததுன்னு நினைக்கிறீங்க. இது எப்போ திரும்ப வந்துச்சு? எப்தா காலத்திலே வந்துருச்சு. அல்லேலூயா. இங்கேயே வந்துருச்சு டெஸ்ட் பேபி. நீங்கள் நினைக்கக்கூடாது இப்போ தான் வந்துச்சுன்னு நினைக்கக்கூடாது, அங்கேயே வந்துருச்சு, பழைய ஏற்பாட்டிலே வந்துருச்சு. இப்போ இந்த பண்ணையார் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளுக்கு குழந்தையில இவ்வளோ சொத்துக்கள் கிடக்குது, இந்த சொத்துக்கெல்லாம் வேஸ்ட்டாக போயின்னு சொல்லி இப்போ பண்ணையாருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, நீங்கள் டெஸ்ட் பேபி மூலமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கலாம்னு சொல்லி அவருக்கு கொடுத்த ஐடியா தான் இந்த டெஸ்ட் பேபி. உடனே பண்ணையார் அறிவிக்கிறார், எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்க வாடகை தாய் தேவை என்று சொல்லி. அந்த காலத்தில் யாருமே முன் வரல, ஒரே ஒருத்தி முன் வந்தா. அவ தான் யாரு? எப்தா. என்னங்க சொல்றீங்க? ஒரே ஒருத்தி முன் வந்தா, அவத்தான் ஒரு விபச்சாரி. தன்னுடைய சரீரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி தினமும் சம்பாதிக்கிற ஒரு விபச்சாரி முன் வந்தா. நான் பெற்று கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டான். கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டால், அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்க. இங்கே பாரு, குழந்தைய பெற்றெடுத்து பால் மறைக்கிற வரைக்கும் நீ இருக்கணும், முடிஞ்சவொடனே போயிடணும். ஓகே, எனக்கு தேவை காசு. முன் வந்தா. அதே மாதிரி குழந்தைய கருவை சுமந்தா, குழந்தைய பெற்று பால் மறந்தவனே அவளை பற்றி விட்டாங்க. பற்றி விட்டவனே செல்லா பண்ணுங்க. பற்றி விட்டவனே இப்போ எப்தா அந்த வீட்டில் ஒரு பண்ணையார் மகனாக, ஒரு ராஜா மகனாக வளருகிறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் வளர்ந்து இவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. வாலிபனை வரப்ப இப்போ இந்த குழந்தை பிறக்காதுன்னு ஒரு அம்மா இருந்துச்சு பாருங்க, கீலேயாத்தினுடைய மனைவி. இப்போ அந்த அம்மா மறுபடியும் என்ன ஆகிறாங்க? கடைசி வாய் அந்த அம்மா
நிறைய பிள்ளைகளை பெக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 4 பையன் 5 பையன் பெற்றுட்டாங்க. குழந்தையே இல்லைன்னு சொன்னால் அவங்க பெற்றாருனாங்க. இப்போ இந்த பையங்க வளர்ந்து வந்தவொடனே இப்போ இவங்க பார்த்தாங்க, டேய் வாடா வெளியே, வீட்டை விட்டு வெளியே போ. தம்பி அண்ணனை போய் போடா, விபச்சாரிக்கு பிறந்த மகன் நீ எங்களை அண்ணன்டாடா, உன் தாய் மோசமானவன் சொல்லி பத்தி உரப்ப உள்ள நொறுக்கப்பட்டான் இப்தான். அம்மா நீங்கள் தானம்மா என் அம்மா, பிறந்திருந்தோம் உங்கள் அம்மா. ஐயா உன்னையே போய் நான் வயிற்றுல பெக்கிறடா, உன் தாய் மோசமானவ, என்னை அம்மான்னு கூப்பிடான்னு சொல்லி அந்த தாய் அவமானப்படுத்துகிறான். அப்பா நில குழிஞ்சு நிற்கிறான். என்ன செய்யணும்னு தெரிலடா எனக்கு. அன்னைங்காலெல்லாம் உழுகுறேன் எப்தா. அண்ணா எங்கள் அம்மா வேற இருந்தா, எங்கள் அப்பா வருதாடா, நீங்கள் ஏனே பார்த்துறீங்க, இதில் உனக்கு சுதந்திரம்டா, நீ போடா, உன்னை பார்க்கவே கேவலமாக இருக்குது, கேவலமான பிறவிக்கு பிறந்தவங்க, நாங்கள் கௌரவமான குடும்பம்டான்னு சொல்லி அவமானப்படுத்தினார். பஞ்சாயத்தை கூட்டினாங்க. பஞ்சாயத்தில் சொன்னாங்க, எப்தா கதறி அழுகிறான். ஐயா பிறந்திருந்து இவர் தான் எங்கள் அப்பா அம்மானு வளர்ந்துட்டீங்க, அண்ணன் தம்பி, இப்போ என் பிறப்பில் ஒரு அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப பண்ணேன். ஊருக்காரர்களாம் சொல்கிறாங்க, இல்லை எப்தா கௌரவமான குடும்பம், கீழையாத்து குடும்பம், நீ யாரோடைய மகன்? ஒரு விபச்சாரி மகன், நீ இருக்கக்கூடாது, அதனால் நீ கிளம்பின்னு சொன்னே. அநேகர் காலில் விழுந்து கதறினான், அழுதான், புரண்டான். நான் எங்கே போவேன், நான் என்ன செய்வேன், எங்கள் அம்மாவும் எனக்கு தெரியாது, அவள் யாரும் தெரிஞ்சா அவட்ட கூட நான் போயின்னு சொல்லி கதறினான். சில நாட்களுக்கு முன்பாக ஸ்டான்லி பிட்டுன்னு ஒரு மதுரையில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் இப்படியாக ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு வாலிபன் அவருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா அவங்கள பார்க்கணும், ஒரு மணி நேரம் எனக்காக நீங்கள் ஒதுக்குங்க, அவங்ககிட்ட சில விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்றப்ப இவர் சொன்னாரா, தம்பி கொஞ்சம் எனக்கு வேலையாக இருக்குது, ஒரு நாள் சொல்கிறேன், அந்த நாளில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒதுக்குனாராம். அந்த வாலிபன் வந்தவனே அவன் சில காரியங்களை அவட பேச ஆரம்பித்தான். அப்போ அவன் சொல்கிறான், நான் பிறந்திருந்து என் தகப்பனார் தவறிட்டார், எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்துச்சு, ஆனால் எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, அவள் செஞ்ச வேலை தவறான வேலை. நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் என் வீட்டுக்கெலாம் பார்த்துருக்கிறேன், அநேக இரவு நேரங்களில் ஆண்கள் நிறையா தினமும் ஒரு ஆண்கள் என் வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க. எனக்கு வேதனையாக இருக்கும். சொல்லுவாங்க, யாரா நீயே, உனக்கு எத்தனை வயசுரா, பேரெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அவங்க எங்கள் அம்மாவும் அவங்களும் பேசுகிறப்ப எனக்கு வேதனையாக இருக்கும். நான் வளர்ந்து வாலிபனாக வர்றப்ப எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பேசினேன், அம்மா இதெல்லாம் விட்டுரு, நான் வேலைக்கு போகிறேன், நான் உனக்கு சம்பாரித்து கொடுக்குறேன், இந்த தொழிலை விட்டுரு, வேணாம். ஒவ்வொன்றும் கேட்பாளாம். காலையில் எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி சிங்காரிச்சு பேரவழியாக போட்டு அநேக ஆண்களோட தெரியும் போது ஊர் உலகம் சொல்லிச்சான், இவன் யாரோட மகன்? நான் சொல்கிறேன், தமிழில் லோக்கலில் சொல்லுவாங்களாம், இந்த வரேன் பாரு, இந்த இவனோட மகன் வரேன்னு சொல்கிறப்ப அந்த வாலிபன் அழுது பொருள்வான, வேதனைப்படுவான். ஐயோ இந்த சமுதாயம் என்னை கேவலமாக பேசுது, என் தாயை இப்படி சொல்லி பச்சையாக சொல்லி என்னோட இவன் மகன் வருகிறான்னு சொல்கிற போது பல பெண்கள் சொல்லுவாங்களா, இந்த அவன் மகன் வரான் பாருன்னு சொல்கிறப்ப அநேக நாட்கள் எனக்கு தூக்கம் இல்லையா, அநேக நாட்கள் நான் வேதனையாக இருந்தேன். என் தாய் முறையிட்ட நான் எவ்வளவோ சொல்லியும் என் தாய் கொஞ்சம் கூட கேட்கல, தினமும் ஒரு ஆண்களோட போய் தெரியவா. வேதனையா, நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையை நான் அழிச்சுக்கணும்னு சொல்லி ஒரு நாள் நான் விஷப்பாட்டில் வாங்கி கொண்டு எங்கள் ஊருக்கு வெளியில் நான் போய் சாகலான்னு போடுறப்ப அங்கே ஒரு தேவாலயம் இருந்ததுங்க. சர்ச்சில் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ஆலயம் திறந்துருக்கும். நான் போய் சாக போகிறோம், இந்த ஆலயத்தில் போயாச்சும் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் சாகலான்னு போய் நான் உட்காந்து என்னை அறியாமலே இயேசுநாதர் நோக்கி, அந்த சிலுவையில் தொங்குற ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் எனக்குள்ள ஒரு சமாதானம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆகவே அன்றைக்கி அந்த விஷப்பாட்டில் தூக்கி போட்டு தினமும் போய் அந்த ஆலயத்தில் உட்காருவேன். ஒரு நாள் என் தாயை முட்டியை பிடிச்சி அவளை அப்படியே கத்தி எடுத்து குத்த போயிட்டேன். எனக்கு பாத்திரம் தாங்க முடியலை, அவள் செய்கிற வேலையை பார்த்து கத்தி எடுத்து குத்த போலான்னு போனப்ப என்னால் மனசு வரல, பெத்துட்டாலே தூக்கி போட்டு போயிட்டு. அலங்கோலமான வாழ்க்கை. என்னை ஆசை, என் தாய் திருந்துற மாதிரி தெரியலை.
நானும் வெளியில் தலை காட்ட முடியலை, ஒரே அவமானம், நிந்த, கேவலமாக பேசுகிறாங்க. உடனே இந்த ஊழியக்காரர் சொன்னார், தம்பி உன்னைய மாதிரியே வேதத்தில் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கான. அப்பா அவன் கேட்ட, என்னைய மாதிரி ஒருத்தர் இருக்கானா? அப்போ தான் யாரை சொன்னார்? எப்தாவை காட்டினா. இந்த எப்தா ஒரு விபச்சாரிக்கு பிறந்த மகனால அந்த சமுதாயம் தள்ளிச்சுப்பா. ஆனாலும் எப்தா ஒரே ஒரு காரியத்தை செஞ்சான். அங்கே போய் மிஸ்பா என்கிற ஒரு இடத்துல போய் தேவனை நோக்கி செபிக்கிற மனுஷனாக இருந்தான். எப்தா அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, கேவலப்பட்டு, விபச்சாரி மகனு தள்ளப்பட்ட போது அவன் போய் அவனோட வாழ்க்கை கசப்பாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்த வாழ்க்கையில் போய் அந்த மிஸ்பாவில் ஆண்டவரே எல்லாரையுமே தள்ளிட்டாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா ஒருத்தி இருந்தா, அவள் யாருன்னு தெரியலை, அவள் மோசமான வாழ்க்கை வாழ்ந்தா. எங்கள் அப்பா பஞ்சாயத்துக்கு முன்னாடி எதுவும் பேசலை. எங்கள் தம்பியெல்லாம் என்னை தள்ளிட்டாங்க. நான் யார் அம்மான்னு நினச்சி வாழ்ந்தாலும் அந்த அம்மா சொல்கிறா, என் வயிற்றுல உன்னை பெக்கலடா, நீ கேவலத்துக்கு பிறந்தேன்னு சொல்லி ஊருக்கார முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான். எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல ஆண்டவரே, ஏதாவது நீங்கள் தான் எனக்கு அப்படின்றப்ப நீங்கள் படித்து பாருங்க. எப்தாவோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதடா, யாரும் இல்லைன்னு நினைக்காதடா, நீ அனாதை நினைக்காதடா. கசப்பான வாழ்க்கையை நான் மதுரமாய் மாற்றுகிற தேவன் இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, எப்தாக்கு வந்துச்சு பாருங்க ஒரு ஆறுதல். அதை தான் நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் தேவனை மாதிரி ஆறுதல் படுத்த யாராலே முடியாது. அல்லேலூயா. அவர் தான் ஆறுதல், நம்மளுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். எப்தா அங்கே போய் செபித்து மிஸ்பாவில் அவன் நிறைய ஆண்டவரோடு பேசி வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி, அப்போ பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை படித்து பாருங்களேன். யாரெல்லாம் அவனை வேணான்னு தள்ளினாங்களோ அவங்களே என்ன பண்ணாங்க? தேடி போனாங்க. அந்த ஊர் பெரியவெல்லாம் தேடி போய் எப்தா ஒரு குரூப் வந்து தினமும் சண்டை போடுதியா, நீ தான் வந்து மீட்டு கொடுக்கணும்னு சொன்னோன்னே எப்தா சொன்ன கேள்வி என்ன தெரியுமா? வாசிங்களேன் பின்னாடி. அந்த ஊருக்காரங்களை தேடி வந்தாங்க, வாசிங்க. அதற்கு எப்தா கிளையாத்தின் மூப்பரை பார்த்து, இல்ல 8 வாசிங்க, 8 வாசிங்க. அதற்கு கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கிளையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார். பாருங்க, எந்த தள்ளுனாங்களோ அவங்களே சொல்றாங்க, நீ எங்கள் சண்டை போடு, நாங்க உன்னை என்ன பண்ணிக்கிறோம்? தலைவனா. அல்லேலூயா. நான் சொல்றேன், மாறாவி நீரை கூட மதுரமாய் மாற்றுகிற தேவன் உண்டு. யாரு தள்ளினார்களோ, யாரு இவனை பிறப்ப நிமித்து விபச்சாரி மகன், வேசி மகன் என்று சொல்லி இவனை தள்ளினார்களோ அவர்களே ஓடி வந்து, எப்தா நீ வேண்டும்யா, நீ தலைவனா வான்னு சொல்லி ஆண்டவர் நினைத்தா எந்த மனுஷனை தூக்கி நிறுத்த வல்ல உள்ளவர். ஆமே. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா, நான் அவமானத்தில் இருக்கிறேன், நான் நிந்தையில் இருக்கிறேன், எனக்கு அப்படி இருக்க நினைக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னை மாற்ற என்னால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பையன் இந்த பாஸ்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்தான், கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தான். அதையெல்லாம் மறந்துட்டான். நான் ஒரு விபச்சாரி மகன், என் தாய், இப்படி எல்லாத்தையும், ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி, எல்லாத்தையும் மறந்து வாழ்க்கையில் இப்போ என்னது ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார், உனக்கு பொண்ணு பார்த்து நான் திருமணம் பண்ணவா? உடனே என்ன பண்ணேன், பொண்ணு பார்க்க போயில அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அம்மா இதுதான் என்னுடைய வாழ்க்கை, எங்கள் அம்மா ஒரு விபச்சாரி, நான் அப்படி தான் பிறந்து சொன்ன. அவ சொன்னா, இல்லைங்க கர்த்தருக்குள்ள நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி வந்திருந்த மனைவி பார்த்தீங்கன்னா, அம்மா இருந்த அந்த ஸ்தானத்தில் இவளுக்கு அன்பை காட்ட ஆரம்பித்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் பிறந்தாங்க, அழகான குழந்தைகள். இன்னைக்கு அவர் ஒரு ஊழியக்காராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ விஷம் குடிச்சு, எங்கேயோ சாக போய், எங்கேயோ போன மனுஷனை தன் தாய் சரியில்லை என்று சொல்லி வாழ்க்கையில் அங்கலாய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் மீட்டெடுத்து இன்னைக்கு ஒரு ஊழியத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதைத்தான் சொல்கிறேன், ஒரு நாளும் வாழ்க்கை கசப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த மாறாவின் தண்ணீரை எப்படி ஆக்கினாராம் ஆண்டவர்? இனி மதுரமாக்கினாராம். கசப்பு நிறைந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் படித்து பாருங்கள் எப்தாவுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் பெரிய சேனாதிபதி ஆகிட்டார். லாஸ்ட்டாக ஒன்று முடிச்சிடறேன். கசப்பு நிறைந்த வாழ்க்கை,
சில நேரத்தில் நம்ம அனுமதிப்போம், சில நேரத்தில் பிசாசு கொடுப்பான். எல்லாத்துக்கும் விடுவிக்கிற யார் தான்? ஆண்டவர். ஒரு முறை பாலாங்கி சோவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஆட்டம் முடிச்சு சொல்லி முடிச்சிடறேன். ஒரு கணவன் ஒரு மனைவியை கூட்டு ஒரு கணவன் வந்தார். பாலாங்கி சோ கேட்டார், என்னப்பா ப்ராப்ளம் கேட்டார். கல்யாண நாள்லேருந்து இவ அன்கான்சியஸாகவே இருக்கிறான். நான் பேசுனா பேச மாட்டேங்கிறா, சமைக்கிறா, சோறாக்கி வைக்கிறா, நான் சாப்பிட்றேன். மற்றபடி வீட்டுக்குள்ளே அவளுக்கு எனக்கு எந்த ஒரு அன்பும் பாசமாக கிடையாது. எப்போ பார்த்தாலும் பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கிறான்னு சொன்னார். உடனே நிறைய டாக்டர்கள், நிறைய மருந்து மாத்திரைகள் கூட்டிகிட்டு போயிட்டேன் பாஸ்டர், சுகமே ஆகலை. இவளுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியலை, டாக்டர்களுக்கும் தெரியலை. சைக்காலஜி எத்தனையோ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, முடியலை. இவ இப்படியே தான் இருக்கிறான்னு சொன்னோடனே அந்த பெண் இப்படியே தான் இருப்பாளாம், பேசுனா பேசுவான். உடனே பாஸ்டர் சொன்னாராம், சரிங்க நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. ஒரு 2 சகோதரிகளை அழைச்சிட்டு அந்த சகோதரி கூட்டு ஒரு ரூமுக்குள்ளே போனாராம். போய் அந்த பெண் இப்படியே நின்றுச்சான். அப்புறமா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுமா, அப்போ தான் நாங்கள் உனக்கு விடுதலை தர முடிஞ்சோன்னே பேசவே இல்லை அந்த சகோதரி. நீ சொல்கிறியா நான் சொல்லவான்னு கேட்டார் அந்த ஊழியர். அப்பையும் பேசலையா. ஏம்மா நீ சொல்கிறியா நான் சொல்லவான்னு கேட்டாராம். நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பேசுவேன்னு சொன்னாராம். உங்கள் அக்கா வீட்டுக்காரு அப்படி தான் சொன்னாராம். அழுது குமிச்சு அந்த புள்ள ஆணு கத்தி அழுது பயங்கர வேதனைப்பட்டுச்சான். அழுது முடிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் அந்த புள்ள புதுசாக கல்யாணமானது எல்லாம் முடிஞ்சு முகமெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உட்கார வச்சாராம். சொல்லு, நான் சொல்லவா நீ சொல்கிற? இல்லை பாஸ்டர் நானே சொல்கிறேன். எங்கள் அக்கா பிரெக்னண்டாக இருந்தப்ப உதவிக்கு எங்கள் அம்மா வயசானவங்களாக இருக்காங்கனால எங்கள் அம்மா போக முடியாத இடத்துக்கு நான் போனேன், தங்கச்சிக்காரி நான் போனேன். எங்கள் அக்காவுக்கு போய் மாசமாக இருக்கிற நேரத்தில் நான் ஹெல்ப்பாக இருந்தேன். எங்கள் அக்கா வீட்டுக்காரர் பார்த்தீங்களா, ரொம்ப அன்பானவர். இப்படி நான் அன்பாக யதார்த்தமாக நல்லா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் ஒன்று பேச நான் ஒன்று பேச ஜாலியாக இருந்தோம். இந்த ஜாலி ஒரு நாளைக்கு எப்படி ஆயிடுச்சு, தவறான பாதை கொண்டு போயிடுச்சு. அவர் மேலே நான் ரொம்ப இதாகி நாங்கள் 2 பேரும் எங்கள் அக்கா வீட்டுக்குள்ளே நாங்கள் சில தவறுகளை செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் எங்கள் அக்காவுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனாலும் அந்த நினைவுகள் என்னால் மறக்க முடியலை. எங்கள் அக்கா வீட்டுக்காரோட வாழ்ந்த வாழ்க்கை என்னால் மறக்க முடியலை. எனக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு. எத்தனையோ நான் வேணாம் திருமணம் வேணான்னு சொன்னேன். ஆனால் என் தாய் தகப்பன் திருமணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு வந்த கணவன் ரொம்ப பாசமானவர், அன்பானவர். அவரை பற்றி நான் குறையே சொல்லலை. ஆனால் அவருக்கு நான் துரோகம் பண்ணுறேன்னு நினச்சி என் உள்ளம் வேதனைப்படுது. மனநிலை அது என்ன சொல்லுவாங்க, டிப்ரெஷன். அவர் என்கிட்ட ஒரு முறையெல்லாம் என்கிட்ட பேச வரும்போது எனக்கு அவருடைய அன்புக்கு முன்னாடி நான் போலியாக இருக்கிறேன் பாஸ்டர், அவரை நான் ஏமாத்துறேன்னு சொல்லி அழுதா. நேஸ் பாஸ்டர் சொன்னார், அம்மா தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது, எல்லாமே பாவம் செய்தவர் தான். நீ என்னைக்கு உன் பாவத்தை உணர்ந்து, என்னைக்கு நான் செஞ்சது பாவம்னு உணர்ந்து பற்றியா, உனக்குள்ளே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இது சாதாரண ஒரு ஆள் செய்ய முடியாதுமா, இது இயேசு உனக்குள்ளே இருக்கிறனால தான் இந்த பாவத்தை உணர முடிஞ்சிச்சு. உன் கணவனுக்கு நீ துரோகம் செய்ய நினச்சி பற்றியா, கண்டிப்பாக இதெல்லாம் மன்னிப்பார். கண்ணை மூடுன்னு சொன்னாராம். கண்ணை மூடிச்சான் அந்த பொண்ணு. இப்போது நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், அந்த பாரம் உன்னை விட்டு போகுன்னு சொன்னாராம். இப்போ பாரு ஜெபம் பண்ணுறேனே, இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவை நோக்கி கூப்பிட்டப்ப இப்போ எல்லாம் பண்ணிட்டியா, இப்போ உன்னை விட்டு உன்னை வெளியே போகுதான்னு கேட்டாராம். அந்த பொண்ணு கண்ணை மூடிட்டு, ஆமாம் பாஸ்டர் ஏதோ நெஞ்சிலேருந்து உன்னை வெளியே போகுது, அப்படியே மண்டை வழியாக போயிடுச்சு. எங்கே போகுது? அப்படியே போய்கிட்டே இருக்கு பாஸ்டர். எங்கே போகுது? கடலை நோக்கி போகுது. கடலில் விழுந்துருச்சு. இப்போ எங்கே போயிடுச்சு? கடல் கடி. இப்போ கண்ணை திறமானாராம். கண்ணை திறந்துட்டார். அது என்ன ஆயிடுச்சு? உன் பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சமுத்திரத்துக்கு அடியில் போட்டுட்டார். நீ கடவுளுக்குள்ள இருக்க புது சிருஷ்டி, உன்னை நேசித்த கண்ணோட போய் நல்லா வாழ். அதை நினச்சி ஒரு நாளும் பயப்பட, அதை நினச்சி பழைய பாவத்தை. அதனால தான் வேதம் சொல்லுது, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் இதோ. சில பேருடைய வாழ்க்கை அதுதாங்க, எப்பயோ நடந்ததை நினைச்சு பழச நினைச்சு புதிய வாழ்க்கையை அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை நான் சொல்றது புரியுது?
கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணும்னா நீங்க அதை அதுல இருந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க? வெளியே வரணும். வெளியே வர முடியா, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அதுல இருந்து நான் மறந்து வெளியே வரும் உதவி கேளுங்க. எப்ப பார்த்தாலும் அதையே நினைச்சுன்னா பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை கசப்பாத்தான் இருக்கும். 38 வருஷம் பெதஸ்தால கிடந்தவன் அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சா, என்னைக்காச்சும் நான் ஒரு நாள் என்ன பண்ணணும், சுகமாக எழுந்திருச்சு என்ன பண்ணுவேன் எல்லாரும் மாதிரியும் நடப்பே நினைச்சேன். அதனால தான் இயேசு அவனை ஈஸியாக சுகமாக்குறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கக்கூடாது பைபிள் நடந்தாலும் மிராக்கள் நினைக்கக்கூடாது. இயேசு போய் சும்மா இருக்கணும்லாம் சுகமாக்கலை. அவங்க கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு. அதனால தான் இயேசு அவங்க விசுவாசத்தை, நீங்கள் நினைக்கிறீங்களா சும்மாலாம் போய் ஏதோ ஒருத்தனை போய் இயேசு சுகமாக்கணும் கிடையாது. அதுக்கு பின்னணியத்தை பாருங்க. 38 வருஷமா கிடந்தானா, அவன் நினைச்சானா ஒரு நாளைக்கு நானும் போய் எந்திரிச்சு சுகமாவே நினைச்சானா. அதனால தான் இயேசு அவனை தேடி வந்து என்ன பண்ணாரா, 12 பெரும்பாலும் சரி என்ன நினைச்சாலாம், 12 வருஷம் வைத்தியர்களால் செலவிட்டு கைவிடப்பட்டு வியாதி பெருகின போது இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன். அது உடனே ஆகலை. அவ பல நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். நீங்க பைபிளில் பார்க்குறீங்க, டக்கு டக்குன்னு ஆக்சன் மாதிரி இருக்கும். சரித்திரத்தில் பார்த்தா அவ கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் அப்படி நினைச்சாலாம், இயேசுவை தொட்டா சுகமாவேன். எப்படிங்க முடியும்? 12 வருஷமா ஒரு பெண்ணுக்கு ரத்தம் போய்கிட்டே இருந்தா நம்பிக்கை வருமா, அந்த பெண்ணுக்கு அவிசுவாசம் வருமா? சொல்லுங்க. ஒரு 3 நாள் உங்களுக்கு தலை வலிச்சா என்ன நினைப்பீங்க? ஏன் ஆண்டவரே இப்படி சோதிக்கிறீங்க? அவர் சோதிக்கிற மாதிரி. ஏன் தான் நான் உயிரோட இருக்கணும்? ஒரு வாரம் 3 நாள் சொல்லலைங்க, நான் சொல்றேன் 10 நாள் நீங்க முடியாம படுத்த படுக்க எந்திரிக்க முடியாம கிடந்தா உங்களுக்கு என்ன வரும்? உண்மையை சொல்லணும், என்ன வரும்? சோர்வு வரும். சோர்வுக்கு அடுத்து என்ன வரும்? செத்து போயிடலாம் போலன்னு வரும். அப்படித்தானே வரும். 12 வருஷமா அந்த பெண்ணுக்குள்ள ஒரு நம்பிக்கைங்க, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுஸ்தமாவேன். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை பழசெல்லாம் விட்டுருங்க. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா எனக்கு எப்படி ஆயிடுவீங்க? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அதை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொல்லுவேன், நீங்க வந்துட்டீங்க, இப்போ திவ்யஸ்ரீ வருது, இன்னைக்கு என்ன கிழமைப்பா? அதை கூட யோசிக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு யோசிக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிடலை, டயர்டாகி தூங்கிருச்சு. நைட்டு அம்மா அப்பா பார்த்தாங்க, அந்த பிள்ளை சாப்பிடாம வச்சு டயர்டாகி தூங்கிருந்தாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிது, நம்ம என்ன பண்ணலை, வெள்ளிக்கிழமை சாப்பிடலன்னு சொல்லி வெள்ளிக்கிழமையே கிழிச்சு, ஞாயிற்றுக்கிழமையே கிழிச்சு, சனிக்கிழமையே கிழிச்சிட்டு வெள்ளிக்கிழமை போய் சாப்பிட்டு வந்துடலாமா ஞாயிற்றுக்கிழமைக்கு? சொல்லுங்க. அந்த மாதிரி தாங்க நீங்க நினைக்கிறீங்க. என்னைக்கோ நடந்ததை போய் கிழிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் கிழிச்சு அதே நினைச்சிட்டு வந்துடுறீங்க மறுபடியும். முந்தினதை புரியுதா புரியல நான் சொல்றது உங்களுக்கு? பலவைகள்லாம் ஒளிஞ்சிச்சுங்க. நீங்க பண்ணினீங்களா, ஆண்டவர் மன்னிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை கசப்பாய் இருக்கிறதை மதுரமாய் மாற்ற முடியும். எப்ப மாற்ற முடியும்? எப்தாவை போல. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். மணி ஆயிடுச்சு. ஒரு காணிக்கை பாடல் எடுப்போம். காணிக்கை வாங்க. காணிக்கை பாட்டு நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொன்னேன், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த வாரம் எழுதி கொடுத்தா அந்த வாரம் எழுதி கொடுத்தா இங்கே தான் ஞான உதயம் வருது எல்லாத்துக்கும். இங்கே கூட பாடுறேன்றீங்க. எழுதி கொடுங்க. அடுத்த வாரம்லாம் இருக்குது. எல்லாரும் எழுதி கொடுங்க. காணிக்கை பாடல் பாடுங்க. எல்லாரும் காணிக்கை செலுத்துவோமா? எல்லாரும் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், நாங்கள் உண்டியலை தூக்கி வைக்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் நடந்து காணிக்கை செலுத்தணும். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே.
உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்த கூடாரத்தையே உமது கருவில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்த கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பயிர் நிலமாக சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் சொன்ன ஜெபம் பண்ணா. ஆமாம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாய். கர்த்தராகிய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமே. எல்லாத்துக்கும் கேக் இருக்கு, டீ இருக்கு, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.